செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். 27 மாவட்டங்களில் நடைபெறும் முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்குப்பதிவு மும்முரம். காலை 11 மணி வரை 24.08% வாக்குகள் பதிவு. எடப்பாடி அருகே உள்ள தன்னுடைய சொந்த கிராமத்தில் வாக்களித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மனைவி, மகன் மற்றும் மருமகளுடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினார். வாக்குப்பெட்டிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க தேர்தல் ஆணையம் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர வழக்கு. பயணிகள் ரயில் கட்டணம் 20% வரை உயரக்கூடும் என தகவல். சரக்கு ரயில் கட்டணமும் உயர்த்தப்பட வாய்ப்பு. அதிமுக அரசுக்கு மத்திய பாஜக அரசு செயற்கையாக நல்லாட்சி சான்று அளித்திருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். 40 ஆண்டு காலம் இந்திய விமானப்படையில் சேவையாற்றிய MiG-27 போர் விமானங்களுக்கு இன்றுடன் ஓய்வு. ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பிரியாவிடை. பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மண்டல பூஜை. சுவாமி தரிசனத்திற்காக குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். சில வாக்குச்சாவடிகளில் குறைகள் இருப்பதாக வந்த புகார்கள் அனைத்தும் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வாக்குப்பதிவை கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளார். சில வாக்குச்சாவடிகளில் குறைகள் இருப்பதாக வந்த புகார்கள் அனைத்தும் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டிருப்பதாகவும், எந்த இடத்திலும் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2,31,890 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 18,570 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். வாக்குச்சாவடி பணிகளில் 4,02,195 பணியாளர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும், முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு பாதுகாப்பு பணியில் 60,918 காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதாகவும் பழனிசாமி தெரிவித்தார். எந்தெந்த வாக்குச்சாவடியில் சில இடங்களில் சின்ன சின்ன குறைபாடு இருக்கிறதா புகார் மையத்துக்கு இங்கே இருக்கிற கண்ட்ரோல் ரூம் மற்றும் மாவட்ட நிலையில் அல்லது மாவட்ட அலுவலர்கள் நிலையில் ஆர்ஓ மாவட்ட தேர்தல் அலுவலர் நிலையில் வந்ததுக்கு உடனடியாக பறக்கும்படை ஜோனல் ஆஃபீஸர்ஸ், சில மாவட்டங்களில் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரே ஸ்பாட்டுக்கு போய் அந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணி எந்த விதமான தடையும் இல்லாமல் சுமூகமாக தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, அதான் டெம்பரரியா அதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூனால நிறுத்தி வச்சதும் உடனடியாக ரெஸ்டோர் செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சித் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பெட்டிகளை முறையாக பாதுகாக்க உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து 5 நாட்களுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருப்பதால் வாக்குப்பெட்டிகளுக்கு முறையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் என 4 பதவிகளுக்கான வாக்குகளும் ஒரே பெட்டியில் போடப்படுவதால் முறைகேடுகள் நிகழாத வகையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை தேர்தல் குறித்த நடவடிக்கைகள் அனைத்தும் கண்காணிப்பு கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என உத்தரவிடும்படியும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 கட்டமாக நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் ஜனவரி 2ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈக்காடில் 5 மற்றும் 6வது வார்டுகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் தலைவர் பதவிக்கான வாக்குச்சீட்டில் ஒரு சின்னத்தில் முத்திரை குத்தப்பட்டிருந்ததால் வாக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள்.
வாக்குச்சாவடியில் இருந்த அலுவலர்களுடன் வேட்பாளர்களும் வாக்காளர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்குச்சீட்டுகளை கிழித்தெறிந்தனர். ஒவ்வொரு வாக்குச்சீட்டின் பின்பக்கத்திலும் அரசு முத்திரை குத்தப்பட்ட நிலையில் முத்திரைக்கு பயன்படுத்தப்பட்ட மை முன்பக்கம் உள்ள சின்னங்களில் பதிந்திருப்பது தெரியவந்தது. அதனால் சம்பந்தப்பட்ட 5 மற்றும் 6வது வார்டுகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் சிம்பிள் வந்து பின்னாடி ஆல்ரெடி ஏர்பிளேன் சிம்பத்தில் முத்திரைட்டு இருக்கு. நாங்கள் அதிகாரிகள் உள்ள கேட்கும்போது சார் இது மாதிரி பண்ணியிருக்காங்க கேட்கும்போது இது கவர்மெண்ட் சிம்பிள்ப்பா பின்னாடி ஊறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சீட்டில் கிட்டத்தட்ட 7 பண்டல் இருக்கு. 7 பண்டலுமே ஒரு ஏரோப்ளேன் சின்னத்தில் மட்டும் தான் முத்திரைட்டு இருக்கு. இருக்கிற 8 புக்குலையும் எல்லாத்துலயுமே ஏரோப்ளேன் சிம்பிள் பதிய இடத்துல மட்டும் தான் சிம்பிள் போட்டிருக்காங்க. இது ஊறுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு சிம்பிள் காட்டுங்களா, இதுல 2 சிம்பிள் போட்டிருக்காங்க, பின்னாடி ஒரு சிம்பிள் ஊறவே இல்லை. அப்ப இந்த சிம்பிள் மட்டும் எப்படி ஊறுது? இந்த 8 கேண்டிடேட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டபுள் சீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் சீல். இந்த சீல் மட்டும் இல்லாம அடிஷனலா ஓட்டே போடாத சீட்ல இன்னொரு சீல் வந்து பதிவாயிருக்கு. இது முன்னாள் தலைவர்களா இல்ல அரசாங்கம் செய்த சதியா? வாக்குச்சீட்டில் முத்திரையிடும் போது சின்னங்களில் மை தெரிந்ததால் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். பின்னர் முத்திரையிடப்படாத வாக்குச்சீட்டுகள் மூலம் வாக்குப்பதிவு மீண்டும் தொடங்கியது. அந்த பேப்பர்ல கொஞ்சம் இங்க் ஸ்மஜ் ஆனது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. சஃபிஷியன்டான பேப்பர்ஸ் இருக்கு. போலிங் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. எதனால இந்த நிறுத்தப்பட்டிருக்கு? ஏற்கனவே அது பதிவு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பூத் நம்பர் 68ல சில போலிங் பேப்பர்ல பேக் சைடில் போட்ட சீல் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் ஸ்மஜ் ஆகி வந்துருச்சு. அந்த போலிங் பேப்பர்ஸை டிஸ்கார்ட் பண்ணிட்டு இப்போ திரும்ப ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வாக்குச்சீட்டுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி சிறிது நேரம் தேர்தல் நிறுத்தப்பட்டது. முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட எடையூர் கிராமத்தில் 1வது மற்றும் 2வது வார்டுகளுக்கான வாக்குச்சாவடிகளில் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டில் அதிமுக சின்னத்தில் தெரியும்படி அரசு முத்திரை குத்தப்பட்டிருந்தது. அதிருப்தி அடைந்த வாக்காளர்கள் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதனால் 2 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் அலுவலர் அன்பரசு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெற்றியழகன் சம்பவ இடத்திற்கு சென்று வாக்குச்சீட்டுகளை ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகு மாற்று வாக்குச்சீட்டுகள் மூலம் மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டமாக நடத்தப்படுகிறது. இன்று நடைபெற்று வரும் முதற்கட்ட தேர்தலில் எத்தனை பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 260 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த பதவிகளுக்கு கட்சி சார்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் போட்டியிடுகிறார்கள். மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு வாக்களிக்க மஞ்சள் வண்ணத்தில் வாக்குச்சீட்டு வழங்கப்படும். ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளில் 2546 பதவிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த பதவிகளுக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் போட்டியிடுகிறார்கள். ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினரை தேர்வு செய்வதற்கான வாக்குச்சீட்டு பச்சை வண்ணத்தில் வழங்கப்படும். 4700 கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடத்தப்படுகிறது. பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு கட்சி சின்னம் ஏதுமின்றி சுயேட்சையாகவே வேட்பாளர்கள் போட்டியிட முடியும். இந்த பதவியை தேர்வு செய்வதற்கான வாக்குச்சீட்டு இளஞ்சிவப்பு நிறத்தில் வழங்கப்படும். 37,830 கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த பதவிகளுக்கும் சுயேட்சையாக மட்டுமே போட்டியிட முடியும். வாக்களிக்க வெள்ளை நிற வாக்குச்சீட்டு வழங்கப்படும். தேர்தலில் செல்லாத வாக்குகள் பதிவு செய்வதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்க்கலாம். 6 காரணங்கள் வாக்குச்சீட்டில் இருந்தால் அது செல்லாத ஓட்டாக கருதப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலாவதாக, முத்திரை இல்லாத வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும். சின்னத்தில் இல்லாமல் வெற்றிட பகுதியில் முத்திரை பதிந்திருந்தால் அது நிராகரிக்கப்படும். 1க்கு மேற்பட்ட சின்னங்களில் முத்திரை பதிவிட்டிருந்தால் அந்த வாக்கும் நிராகரிக்கப்படும். வாக்காளரின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் வாக்குச்சீட்டில் ஏதேனும் குறியீடுகளை குறிப்பிட்டிருந்தால் அதுவும் ஏற்கப்பட மாட்டாது. கசங்கிய நிலையில் இருக்கும் வாக்குச்சீட்டு மற்றும் வாக்குச்சீட்டு உண்மைத்தன்மைக்கு மாறாக இருந்தால் அதுவும் ஏற்கப்படாது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தோடு வாக்களித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தன்னுடைய சொந்த கிராமமான சிலுவம்பாளையத்தில் முதலமைச்சர் வாக்களித்தார். மனைவி ராதா, மகன் மிதுன்குமார், மருமகள் சங்கீதா ஆகியோரோடு சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு மதியம் 12:40 மணியளவில் முதலமைச்சர் வந்தார். அங்கு மக்களோடு வரிசையில் நின்று தன்னுடைய ஜனநாயக கடமையை அவர் நிறைவேற்றினார். முதலமைச்சர் வாக்களித்ததால் சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.
திருவண்ணாமலை மாவட்டம் சேக்குடலூர் கிராமத்தில் 103 வயது மூதாட்டி வாக்களித்தார். தண்டாரம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சேக்குடலூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எல்லம்மாள் என்ற மூதாட்டி நடந்து வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமத்தில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளரின் சின்னம் தவறாக அச்சிடப்பட்டிருந்தது குறித்து தேர்தல் பார்வையாளர் விசாரணை மேற்கொண்டுள்ளார். கோங்குடி, பாக்குடி, பேராம்பூர் ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய விராலிமலை ஒன்றியத்திற்குட்பட்ட 15வது வார்டு கவுன்சிலுக்கு போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சேகர் என்பவருக்கு ஸ்பேனர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வாக்குச்சீட்டில் ஸ்பேனர் சின்னத்திற்கு பதிலாக ஸ்க்ரூ படம் அச்சிடப்பட்டுள்ளது. இது பற்றி வேட்பாளர் சேகர் புகார் தந்ததை அடுத்து தேர்தல் பார்வையாளரும் இலுப்பூர் கோட்டாட்சியருமான தேசிகுமார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் முதிய வாக்காளர்களும் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர். கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதையொட்டி அந்தந்த கிராமங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். விருத்தாச்சலத்தை அடுத்த சொட்டவனம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மூத்த குடிமக்களை உறவினர்கள் தூக்கி கொண்டு வந்து வாக்களிக்க வைத்தனர். திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பிச்சை விளை ஊராட்சியில் உள்ள 6 வார்டுகளில் மக்கள் தேர்தலை புறக்கணித்து கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த 6 வார்டுகளும் இடஒதுக்கீடு அடிப்படையில் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட வார்டுகளில் போட்டியிட யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதனால் மக்கள் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிச்சை விளை கிராமத்தில் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சங்கிலிவாடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் வாக்குச்சாவடியை 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாற்றியதை கண்டித்து மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள். கோடம்பட்டி கிராமத்திற்கு வழக்கமாக சங்கிலிவாடி அரசு பள்ளியில் வாக்குச்சாவடி அமைக்கப்படும். ஆனால் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வார்டு மறுசீரமைப்புக்கு பிறகு கோடம்பட்டி கிராம வாக்காளர்கள் மேலும் செல்லம்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் இணைக்கப்பட்டுள்ளனர். 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல் செல்லம்பட்டிக்கு வாணியாற்றை கடந்தே செல்ல வேண்டியிருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். மேலும் அங்கு சென்றால் சமூகத்தை காரணம் காட்டி பிரச்சனை எழும் என்று அஞ்சி கோடம்பட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். நாகையில் வாக்குச்சாவடி மையத்தின் அருகே ஒட்டப்பட்டிருந்த அரசியல் கட்சியினரின் சுவரொட்டிகளை காவல்துறையினர் கிழித்தெறிந்ததால் வேட்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அக்கரைப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் அருகே அரசியல் கட்சியினரின் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அவற்றை தேர்தல் விதிமுறைகளின்படி காவல்துறையினர் கிழித்ததால் அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தேர்தல் பணிக்கு இடையூறு ஏற்படுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வத்தோடு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்தார்கள். குன்னூர் கோத்தகிரி ஒன்றியத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. படுகரின மக்கள் தங்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து வந்து வாக்களித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி ஊராட்சியில் வாக்காளர்களுக்கு அதிமுக ஒன்றிய வார்டு உறுப்பினர் வேட்பாளர் பூத் ஸ்லிப் வழங்கியதால் அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஊராட்சி வார்டு, ஊராட்சித் தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு 75 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தாளவாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் அதிமுக வேட்பாளர் ஆனந்தன் வாக்களிக்க வந்தவர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அங்கன்வாடி பணியாளர்கள் மட்டுமே பூத் ஸ்லிப் வழங்கி வந்த நிலையில் வேட்பாளரிடம் பூத் ஸ்லிப் எப்படி வந்தது என பிற கட்சி வேட்பாளர்கள் கேள்வி எழுப்பினர். பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் கட்டணங்களை விரைவில் உயர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் கட்டணத்தை ரயில்வே நிர்வாகம் சீரமைக்க திட்டமிட்டிருப்பதாக ரயில்வே துறை வாரிய தலைவர் வி.கே. யாதவ் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ரயில்வே கட்டணம் 20% வரை உயரக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பயணிகள் ரயில் கட்டணம் உயர்வு குறித்து விரிவான ஆலோசனைக்கு பிறகே முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ள யாதவ், சாலை போக்குவரத்து கட்டணத்திற்கு நிகராக ரயில் போக்குவரத்து கட்டணத்தை குறைக்கவும் ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் கட்டணங்களை
வருவாய் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியது. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் 10 திருவிழா இன்று தொடங்கியது. இதில் பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் சிறப்பு வருகிற 6ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 250க்கும் மேற்பட்ட காமாட்சி விளக்குகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தார்கள். வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் 276 காமாட்சி விளக்குகள் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் விளக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு தெள்ளார் ஒன்றிய தேர்தல் அலுவலர் காந்திமதியிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதேபோல கொரக்கோட்டையில் அதிகாரிகள் சோதனை செய்தபோது சிலர் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த 60 சேலைகளை சாலையில் வீசிவிட்டு தப்பியோடினர். பின்னர் அவை கைப்பற்றப்பட்டு தெள்ளார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க கோரி சென்னை துறைப்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். பணியிடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தந்திரத்துடன் புகைப்படமில்லா இணைப்பு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். போதிய கால அவகாசம் இல்லாததால் புகைப்படமில்லாத இணைப்பு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கூடுதல் அதாவது இணைப்பு வாக்காளர் பட்டியல் நேற்று இரவு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த கூடுதல் வாக்காளர் பட்டியல் இணைப்பு வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சிகளுக்கு எங்களுக்கு முறையாக எதுவும் வழங்கப்படவில்லை. ஆளுங்கட்சிக்கு மட்டும் அந்த இணைப்பு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் இணைப்பு வாக்காளர் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புகைப்படமே கிடையாது. ஒரு ஃபோட்டோ இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியலாக அவசர காலத்தில் வெளியிட்டிருக்காங்க. அவசர காலம் கூட சொல்ல முடியாது, ஒரு தந்திரமாக வெளியிட்டிருக்கிறாங்க. இணைப்பு பட்டியல் தமிழ்நாடு பூரா கால அவகாசம் இல்லை. நானே கூப்பிட்டு கேட்டேன், ஃபோட்டோவே இல்லையே என்ன அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் எந்த விதமான முறைகேடுகளும் இருக்காது. அதே போல் கேமரா மாட்டலிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளாட்சி மன்றத்துக்கு முதன்முறையாக இப்போதான் பதட்டமான வாக்குச்சாவடியில் கேமரா மாட்டியிருக்காங்க, வெப் கேமரா மாட்டி. மற்றது இது வரைக்கும் இல்லை. எம்எல்ஏ இதுலேயே 100% எம்பி எம்எல்ஏ தேர்தலையே 100% மாற்றதில்லை எங்கேயுமே. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்தார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் எழில் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 கட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கட்டமாக இன்று அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது மாவட்ட ஆட்சியர் இந்த வாக்குச்சாவடி மையத்தை பார்வையிட்டு வருகிறார். அவரிடம் கேட்போம். மேடம், இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2 கட்டமாக நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு, என்னென்ன மாதிரிலாம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? இன்று நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 கட்டமாக தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் 8 பிளாக்கில் இன்று நடைபெறுகிறது. 30ஆம் தேதி வாக்குப்பதிவு மீதமுள்ள 6 பிளாக்கில் நடைபெறும். 2577 போலிங் ஸ்டேஷனில் இன்று 1403 போலிங் ஸ்டேஷனில் முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதற்கான போலிங் பர்சனல் கிட்டத்தட்ட 10,000 நபர்கள் போலிங் பர்சனலாக இன்று வாக்குச்சாவடிகளில் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மொத்தமாக 616 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு அதில் 303 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என இன்று நடைபெறும் தேர்தலில் கண்டறியப்பட்டுள்ளது. அதற்காக 2400 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாகவும் வீடியோகிராஃபி மூலமாகவும் மைக்ரோ அப்சர்வர்ஸ் மூலமாகவும் நம்ம தேர்தலை முறையாக ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் நடைபெறும் பொருட்டு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இதை தவிர்த்து வேறு மாதிரியான, அதாவது அவங்களுக்கு அடிப்படை வசதிகளோ மற்ற விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கு? வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் ஈஸியாக எளிதாக வாக்குகளை அளிக்கும் பொருட்டு 14 வகையான வாக்கு ஐடி நம்ம
ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஐடி கொண்டு வந்து அவங்க பண்ணுவாங்க, வாக்களிக்கலாம். அதே போல் இங்கே வந்து குடிநீர் மற்றும் ஷாமியானா, வெயிலில் நிற்கக்கூடாது என்பதற்காக ஷாமியானா ஆகிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவு அளிக்கும் பொருட்டு நம்ம வந்து வீல் சேர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் தேவையான அடிப்படை வசதி, அதாவது குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்து தரப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடு என்பதை பொறுத்தவரையில் துரிதமாக செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்துறையுடன் எழில். இனி சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வாக்களிக்க வந்தவரின் பெயர் இறந்தவர் பட்டியலில் இருப்பதாக கூறப்பட்டதால் வாக்காளர் அதிர்ச்சி அடைந்தார். அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மூடுவார்பட்டி கிராமத்தில் சேகர் என்பவர் வாக்களிக்க வந்தார். வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருந்த நிலையில் துணை வாக்காளர் பட்டியலில் சேகர் இறந்துவிட்டதாக பதிவாகி இருப்பதால் அவர் வாக்குப்பதிவு செய்ய தேர்தல் பணியாளர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் சேகர் தன்னுடைய ஓட்டுரிமையை தேர்தல் கண்காணிப்பு பணியாளரிடம் கேட்டபோது அவர்கள் மூடுவார்பட்டி கிராமத்தில் இறந்துவிட்ட மற்றொரு நபரின் பெயரோடு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் சேகரின் வாக்குரிமை முறைப்படி பெற்றுத்தரப்படும் என்றும் கூறியுள்ளனர். இதனால் மூடுவார்பட்டி வாக்குச்சாவடி 50A சிறிது நேரம் பதற்றம் காணப்பட்டது. வேதாரண்யம் ஒன்றியத்தில் 2ஆம் கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வேதாரண்யம் அருகே பஞ்சநதிக்குளம் கிழக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிடும் நாராயணன் என்பவர் தன்னுடைய சின்னமான கத்தரிக்காயை மாலையாக அணிந்து கொண்டு வீடு வீடாக வாக்கு சேகரித்தார். இந்த ஊராட்சியில் 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாளர்கள் நேரடியாக மோதுகின்றனர். கருப்பம்புளம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சுயேட்சையாக போட்டியிடும் சுப்பிராமன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் கார்த்திகா, பாலசுப்ரமணியன், அதிமுக வேட்பாளர் பொற்செல்வி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் கூட்டமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் அருகே வேட்பாளரின் சின்னம் வாக்குச்சீட்டில் இல்லாததால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. பெருமத்தூர் குடிகாட்டில் 8வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் மாரியாயி என்பவரின் சின்னமான கட்டில் வாக்குச்சீட்டில் இடம்பெறவில்லை. இதுகுறித்து வேட்பாளர் மாரியாயி புகார் தெரிவிக்க அந்த வார்டில் வாக்குப்பதிவு பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வாக்குச்சாவடிக்குள் வந்து வேட்பாளர் ஒருவர் வாக்கு சேகரித்ததாக கூறி பெண் வேட்பாளர் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உசாகா கல்யாணபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வேட்பாளர் ஒருவர் வாக்குச்சாவடிக்குள் சென்று வாக்கு சேகரித்ததாக மற்ற வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராபியத் வர்கானா என்ற பெண் வாக்குச்சாவடி முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கரூர் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் ஜனநாயக கடமையை ஆற்றினார். ஆண்டாள் கோவில் கிழக்கு ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் அவர் வாக்கு செலுத்திய பிறகு அவருடைய கைவிரலில் பட்ஸ் மூலம் அதிக அளவு மை வைக்கப்பட்டது. மற்ற வாக்காளர்களுக்கும் அதே போன்று மை வைக்கப்பட்டதை பார்த்த அவர் மை வைப்பதற்கான உள்ள குச்சியில் குறைந்த அளவே வைக்க வேண்டும் என உதவி தேர்தல் அலுவலரிடம் கூறினார். பட்ஸை தூக்கி எறிந்த அமைச்சர் இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஆஃபீஸருக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பட்ஸில் வைக்க வேணாம்னு சொல்லிடுறேன். அது சீட்டில் ஆமாம் 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 இல்லை சார், கொஞ்சமாக தான் தடவ மாட்டாங்க. இது நிறையா வந்துருச்சு. வேணா பட்ஸ் டைம் எடுக்க ஊறிக்குது. கொஞ்சம் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க சார். இசை விருந்து படைத்து வரும் மார்கழி மாத இசை கச்சேரிகள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மங்கள இசை என தென்னிந்திய பகுதிகளில் அழைக்கப்படும் நாதஸ்வரம், தவில் வாத்தியங்களின் இசை கச்சேரிகளும் மார்கழி மாத உற்சவங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. திருமண நிகழ்ச்சிகள், கோயில்களில் மட்டுமே வாசித்து வந்த தங்களை போன்ற கலைஞர்களுக்கு ரசிகர்கள் முன்பு வாசிப்பது புத்துணர்ச்சியை அளிப்பதாக கூறுகின்றனர் நாதஸ்வர, தவில் கலைஞர்கள்.
டிசம்பர் மாதம்னாலே சென்னையில் வந்து ஒரு கோலாகலமாக இருக்கும். சங்கீத இசை விழா எல்லா சபாக்களையும் நடக்கும். அது நாதஸ்வர தவிலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நாதஸ்வர தவிலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எங்களை மாரி உள்ள இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரி இன்னைக்கு கூட நாங்கள் வந்து நாரதகான சபாவில் டாக்டர் டிஎம் கிருஷ்ணா ஐயா முன்னிலையில் நாங்கள் வாசித்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சென்னையில் வந்து டிசம்பர் சீசனில் வந்து வாசிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய பெரிய வித்வான்கள் வித்வான்கள் விட ரசிகர்கள் அதிகமாக இருக்கும் சென்னையில். ரசிகர்களோட அவங்கள்ட்ட நேராக வாசிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சென்னையில். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை. இன்றைக்கி வாட்ச கச்சேரி ரொம்ப சிறப்பாக அமைந்தது. நாதஸ்வரம் வாசித்த தம்பிகளும் ரொம்ப அற்புதமாக வாசித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து தனியாவர்தனம் வாசித்தோம். தனியாவர்தனமும் ரொம்ப அழகாக நாங்கள் வாசித்தோம். அது ரொம்ப எங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நிறைய வாய்ப்பினை கொடுத்து எங்களை ஊக்குவிச்சு எங்களை பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இசையை வந்து இன்னும் மேலும் வளரணும். இதுபோன்ற மார்கழி உற்சவங்களில் மங்கள இசைக்கு அளிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகரிக்க வேண்டும் என்பதே நாதஸ்வர தவில் கலைஞர்களின் விருப்பமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் லாவண்யா ஸ்ரீராம். புனேவில் திருடுபோன காரை ஃபாஸ்டேக் முறையை பயன்படுத்தி எளிதாக காவல்துறையினர் கண்டுபிடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்தியாவில் வாகனங்களுக்கான மின்னணு முறையில் கட்டணம் செலுத்தும் ஃபாஸ்டேக் முறை ஜனவரி 15ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுங்கச்சாவடியை கடக்கும் போதும் மின்னணு முறையில் கட்டணத்தை பிடித்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புனேவில் உள்ள கர்வே நகர் என்ற இடத்தில் வசிக்கும் ராஜேந்திர ஜக்தேப் என்பவரின் கைபேசிக்கு அதிகாலை 4:30 மற்றும் 5:50 மணிக்கு ஃபாஸ்டேக் மூலம் பணம் வசூலிக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜக்தேப் வாசலுக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது எஸ்யூவி கார் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். ஃபாஸ்டேக் மூலம் கடைசியாக கட்டணம் செலுத்தப்பட்ட சுங்கச்சாவடிகளையும் அதன் மூலம் கார் செல்லும் வழியையும் ஜிபிஎஸ் வசதியுடன் காவல்துறையினர் தேடினர். பின்னர் தானே என்ற இடத்தில் கார் நிற்பதை காவல்துறையினர் கண்டறிந்து மீட்டனர். உரிமையாளர் ஜக்தேப்பிடம் காரை ஒப்படைத்த காவல்துறையினர் அதை திருடிச் சென்ற நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர். சில விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடியினர் நடன திருவிழாவை தொடங்கி வைத்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தானும் நடனமாடி கலைஞர்களை உற்சாகமூட்டினார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பழங்குடியினர் நடன திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கலந்து கொண்டு நடன திருவிழாவை தொடங்கி வைத்தார். அப்போது மேடையிலேயே கலைஞர்கள் வந்து நடனமாடினர். ராகுல் காந்தியும் பழங்குடியினர் தொப்பி அணிந்தபடி மேளம் இசைத்தவாறு கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடினார். 3 நாட்களுக்கு நடைபெறும் நடன திருவிழாவில் 25 மாநிலங்களைச் சேர்ந்த 1350 கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்கும் விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க இருக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இவ்விழாவில் பங்கேற்கும்படி திமுக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஸ்டாலினை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஹேமந்த் தமது பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும்படி நேரடியாக அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்று ராஞ்சி நகரில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ப இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, அக்கட்சி எம்பி ராகுல் காந்தி மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 144 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது.
இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 18 ரூபாய் விலை உயர்ந்து 3710 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 144 ரூபாய் விலை அதிகரித்து 29,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நகர்ப்புறங்களுக்கு தேர்தல் நடத்தும் வரை ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றத்தில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் மனு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்டு பெறலாம். முகேஷ், கூடுதல் விவரம். சரண்யா, இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பாக பொதுநல வழக்காக தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் 30ஆம் தேதி வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும்தான் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜனவரி 2ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தாமல் இதை தனியாக நடத்தி இதன் முடிவுகளை அறிவிப்பதால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு அதில் வாக்களிப்பவர்களின் மனதில் வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்ற இந்த முடிவுகள் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் பல கட்டங்களாக நடத்தப்பட்டாலும் அது வந்து முடிவுகள் வந்து ஒரே நாள் தான் எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. எனவே அதே போல் உள்ளாட்சியும் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தி முடிக்கும் வரை உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது என்று தான் ஆணையத்திடம் மனு கொடுத்ததாகவும், அதற்கு விளக்கம் அளித்த ஆணையம் விரைவில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இரண்டு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஒன்றாக நடத்த வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனுவும் வந்து வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகேஷ். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.